السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹசரத் சுலைமான் நபியின் நபித்துவமும் ஆட்சியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பின்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் மற்றும் ஆட்சி ஆகிய இரண்டையும் அல்லாஹ் அருளினான். ஒருபுறம் பனு இஸ்ராயல்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை போதித்து கொண்டு, மறுபுறம் தமது குடும்பம், நாடு, ஆட்சி என பொது வாழ்விலும் சிறப்பாக செயல்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்பம்சங்களை வழங்கியிருந்தான். உதாரணமாக, மனிதர்களின் மொழியை பேசுவது போன்று பறவைகளின் மொழியையும் பேசுவார்கள். அல்லாஹ் தஆலா காற்றை இவர்களின் வசமாக்கினான். இதன் மூலம் ஒரு மாத பயணத்தை அரை நாளில் முடித்துவிடுவார்கள். ஜின்களும் இவர்களுக்கு வழிபட்டு நடந்தன. இந்த ஜின்களின் மூலம் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் மற்ற பல கட்டிடங்களையும், கற்களை இழைத்து பல நீர் தடாகங்களையும், கடலில் இருந்து ரத்தினங்களையும் கொண்டு வரும் பணிகளையும் செய்வித்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கட்டுமான பணியின் போது தமது 53வது வயதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஒட்டகத்தின் சிறப்பம்சங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மற்ற பிராணிகளுக்கு இணையாக ஒட்டகத்தின் பிறப்பு, அதனின் உடலமைப்பு பற்றி சிந்திக்குமாறு அறிவுறுத்துகின்றான். கடுமையான வெயில் காலத்திலும் எதுவும் உண்ணாமல் பருகாமல் 8 நாட்கள் அது உயிர் வாழ முடியும். 50 கிலோ தீவனத்தை உட்கொள்ளும் ஒட்டகம் 2 கிலோ தீவனத்தை மட்டும் உட்கொண்டு ஒரு மாதம் வரை உயிர் வாழ முடியும். தன்னுடைய இடையில் 1/3 பங்கின் அளவு தண்ணீரை தனது வயிற்றில் உள்ள பையில் சேமித்து வைத்து கொண்டு அதை பல மாதங்களுக்கு பயன்படுத்துகிறது. இதன் உதடு உறுதியான ரப்பரை போன்றிருக்கும். இதனால் முட்களையும் பிளாஸ்டிக் போன்றவற்றையும் மென்று விழுங்கி ஜீரணித்து விடுகின்றது. 250 கிலோ எடையை 40 கிலோமீட்டர் வரை சிரமமின்றி சுமந்து செல்லும். சுமையின்றி 300 கிலோமீட்டர் வரை நடக்கும் திறன் கொண்டது. பாலைவன பயணத்திற்கு ஏற்றதாக இருப்பதால் இதை பாலைவன கப்பல் என்பார்கள். இவ்வாறான சிறப்பம்சங்களை ஒட்டகத்திற்கு வழங்கியவன் யார்? நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஆற்றல் தானே. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஹஜ்ஜி யாருக்கு கடமை? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் எவர்கள் பைத்துல்லாஹ்வை யாத்திரை செல்ல சக்தி பெற்றிருக்கிறார்களோ அத்தகையோர்கள் மீது அல்லாஹ்வுக்காக அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. எண்ணெய் தேய்ப்பதன் சுன்னத்தான முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இடது கையில் எண்ணெயை ஊற்றி வலது கை ஆள்காட்டி விரலால் தொட்டு 2 புருவங்களுக்கும், பிறகு 2 இமைகளுக்கும், பிறகு தலைக்கும் இடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மஸ்ஜிதில் கற்பதும் கற்பிப்பதும். தீனுடைய விஷயங்களை கற்பதற்கும் அல்லது கற்பிப்பதற்கும் என்ற எண்ணத்தில் பள்ளிவாசல் செல்பவருக்கு, ஹஜ் செய்பவருக்கு கிடைக்கும் நன்மையை போல் கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. வட்டி கொடுப்பதும் வாங்குவதும். எந்த சமுதாயத்தில் வட்டி பரவலாகிவிடுகிறதோ அவருடைய பைத்தியம் போன்ற நோய் பரவும். மேலும் எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் போன்ற தீமைகள் பரவுகிறதோ அவருடைய அதிகமாக மரணம் சம்பவிக்கும். மேலும் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்யும் பழக்கம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மலையை தடுத்து விடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகன்றார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகுக்காக கவலைப்படுவோர். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றும். அவர்கள் பள்ளிவாசலில் வட்டமிட்டு உட்கார்ந்து கொண்டு உலக விஷயங்களை பேசுவதிலே மூழ்கியிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எனவே இத்தகையோருடன் நீங்கள் அமர வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. தீர்ப்பு நாள் குறிக்கப்பட்டுள்ளது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் தான் அவர்கள் யாவருக்கும் குறிப்பிட்ட தவணையாகும். ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாத நாள். அன்றியும் அந்நாளில் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். எவர்கள் மீது அல்லாஹ் கிருபை செய்கின்றானோ அவர்களை தவிர நிச்சயமாக அவன் மிகைத்தவன், மிக்க கிருபை உடையவன். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஜீரணமாவதில் சிரமம். குப்புறப்படுத்து கொண்டு சாப்பிடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள்.
இந்த ஹதீஸின் விளக்கமாவது, இது போன்று சாப்பிடுவதால் இறைப்பையில் வெகு சிரமத்துடன் உணவு சென்றடைகிறது, ஜீரணமாவதிலும் சிரமம் ஏற்படுகிறது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். தவிர சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் என சூரா பக்கராவிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் நமக்கு எதை கொண்டு ஏவுகிறானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை தடுத்து கட்டளையிடுகின்றானோ அதை விட்டு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஆமீன். கைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.